அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2025ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை வளர்த்திரி திதியை சதயன் நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் இந்த 2025ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார். மிதுன ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, மகர ராசியில் புதனுடன் சூரியன், கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகுவுடன் சுக்கிரன் என இந்த பிப்ரவரி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த 2025ஆம் ஆண்டின் 2வது மாதம் இந்த பிப்ரவரி மாதம் சூரியன் மகரம் மற்றும் கும்பராசியில் பயணம் செய்வார். தை மாதமும் மாசி மாதமும் கலந்தது இந்த பிப்ரவரி மாதம். பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசம் வருகிறது. முருகப்பெருமானுக்கு உகந்த திருவிழா மற்றும் விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம். தை மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே நாம் தைப்பூச நாளாக கொண்டாடுகின்றோம். ஞான பண்டிதனான முருகப்பெருமான் ஞான பலத்தை பெற முடியவில்லையே என தாய் தந்தையிடம் கோபம் கொண்டு பழனி மலையில் ஞான பழமாக ஆண்டி கோலம் பூண்டு அமர்ந்த தினமாக தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுகின்றது. உலகம் முழுவதிலும் இருக்கும் முருக பக்தர்களால் விசேஷமாக கொண்டாடப்படும் விழாவாக தைப்பூசம் உள்ளது. தைப்பூசத்திற்கு முந்தைய 48 நாட்கள் விரதம் துவங்கி முருக பக்தர்கள் மண்டல விரதம் இருப்பது வழக்கம். வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும், செல்வம் பெருக வேண்டும், கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும், பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்பவர்கள் முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு இந்த 48 நாள் விரதத்தை கடைபிடிக்கலாம். மேலும் இந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி புதன் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகின்றார். பிப்ரவரி 11ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். பிப்ரவரி 13ஆம் தேதி சூரியன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகின்றார். பிப்ரவரி 26ஆம் தேதி புதன் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் குரு பகவானின் வக்ர நிவர்த்தி மற்றும் மற்ற கிரகங்களின் பயிற்சியினால் இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, இது போன்ற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அன்பு, பண்பு, பாசம், பரிவு, அதீத கற்பனை திறன், அமைதியான உறுதியான குணம் கொண்ட வான் சாஸ்திர ராசிகளில் 4வது ராசியும் நவகோள்களில் ராணியான முக வசீகர தாய் உள்ளம் கொண்ட ராசியான கடகராசி இந்த 2025ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கின்றது என்று பார்க்கலாம். இந்த மாதம் நீங்கள் எடுக்க இருக்கும் முக்கிய முடிவுகள், புதிய முயற்சிகள் போன்றவற்றில் அதிக கவனமுடனும் லாப நஷ்டங்களை முன்கூட்டியே அலசி ஆராய்ந்திட வேண்டும். அவசர கதியில் எந்த ஒரு முடிவுகளை எடுத்து செயல்படுத்துதல் நன்மை தராது என்பதை அடிக்கடி நினைவில் கொண்டு நிதானம் இழக்காமல் பொறுமையுடன் செயல்படுங்கள். செயலில் சுணக்கமின்றி செயலாற்றுங்கள். பூ பூத்து காய் காய்த்து கனியாகும் போல இன்று எடுத்துக்கொண்ட செயல்களுக்கு எதிர்வரும் காலத்தில் நல்லபடியான நல்ல பலன்களை அடைய வழிவகையாக அமையும். வீண் விரயங்கள், அதிக அலைச்சல்கள், உற்றார் உறவினர்களிடம் மனஸ்தாபம், வருத்தம், சஞ்சலம் உண்டாகும் என்பதனால் சர்வ திறன் செயலில் காட்டி முனைவீர்கள். தடை தாமதத்தினாலும் உடன் இருப்பவர்களே ஏளனமாக கேளிக்கை ஏற்படுத்துவதனாலும் மிகுந்த மனசோர்வு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. தனகாரகன் சுய சயன விரயபாவத்தில் நின்று வரவு 8 செலவு 10 என்ற நிலையை தடுக்க இயலாது. வீண் விரயங்களை தவிர்ப்பதும் ஆடம்பர வஸ்துக்கள் சேகரிப்பது போன்றவற்றை கட்டுக்குள் கொண்டு வந்தால் கடன் சுமை பெருகாது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த தவறாதீர்கள். உணவு முறையில் வீட்டு முறை உணவு உட்கொள்வது மிகவும் உங்கள் ஆரோக்கியத்திற்கு உகந்ததாக அமையும். உங்களின் ராசிக்கு சுகாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் சுக்கிரன் வருகிறார். குடும்ப நிர்வாகம், கணவன் மனைவி அந்யோன்யத்தினால் கௌரவம் தலைத்தோங்கும், நிர்வாகம் சிறக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும், மனைவி மூலம் சில ஆதாயங்கள் உண்டாகும், அடிக்கடி சுய கௌரவம் தலைத்தூக்கும். சற்றே சாந்தமும் அமைதியும் பொறுமையையும் கடைபிடித்தால் நலம். மறைவு ஸ்தானங்களில் இயற்கை பாபர்கள் மே மாதம் முதல் நீடிக்கப் போவதால் எந்த ஒரு புதிய
முயற்சிகளையும் கையாள்வதை தவிர்த்து அன்றாட பணிகளில் சுணக்கமின்றி செய்து வருவதை தவறவிடாதீர்கள். உங்களின் புகழ், கௌரவம், அந்தஸ்து, பதவி உயர்வு போன்றவை தடை தாமதம், இடமாற்றம், உடன் பணிபுரிபவர்களினால் இடையூறு, புகழுக்கு இழுக்கு ஏற்படுத்தக்கூடும். வீடு, மனை, வண்டி, வாகனம், வீடு புதுப்பித்தல், அழகுபடுத்துதல் என்ற நாகரிகத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தாயின் அன்பு, பாசம் கிடைக்கும். உங்களுக்கு அறிவு, ஆற்றல், முழு திறமைகளை பயன்படுத்தும் காலம் இந்த பிப்ரவரி மாதம். எந்த நொடியும் ஏதோ ஒரு சிந்தனை, கற்பனை, மனோபீதி, கனவுகள், நிழல் நிஜமாகாது என்ற ஏக்க சிந்தனை இவற்றால் பாதிக்கப்படக்கூடும். கடமைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து வருவீர்கள். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வதே சால சிறந்தது. விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவது இல்லை. வியாபாரத்தில் மந்தகதி தொடர்ந்தாலும் வியாபாரம் நடைபெறும். தொழில் போட்டி, பொறாமைகளை கண்டு மனம் தளராமல் கடுமையாக தன்னம்பிக்கையோடு பாடுபடுவீர்கள். சிக்கனம் கடைபிடித்து அதிமுக்கிய தேவைகளை பூர்த்தி செய்து கடன் சுமையை கட்டுப்படுத்திக் கொள்வீர்கள். மேலும் பாக்கிய பாவத்தில் உங்களின் ராசிக்கு சுகாதிபதியும் லாபாதிபதியுமானவர் உச்சபலம் பெற்று நல்ல பலன்களை அளிப்பார். குடும்பாதிபதி மூத்த சகோதர பாவத்தில் லாப பாவத்தில் நிற்பதினாலும் தைரியம், வீரியம், பேச்சு வல்லமை, சாதுரியம், சாமர்த்தியம், செயல்திறன், உன்னத செயல்பாடு, பொதுநலத்தில் சுயநல கோட்பாடுடன் கூடிய சேவைகளை, தன வரவு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வாசனை திரவியங்கள் உபயோகப்படுத்துதல், சிலர் மதுபோதை பழக்கங்களில் அடிமையாகுதல், மனைவி மூலம் முன்னேற்றம் அளிக்கக்கூடிய செயல்பாடுகள் ஆகியன நடந்தேறும். மேலும் மாத தொடக்கத்தில் மிதுன ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுவது அற்புதமான நேரம். பொருளாதாரம் திருப்தியாக இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டு. தொழிலில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். மண், பூமி வாங்கும் யோகம் உள்ளிட்ட பல யோகங்கள் வாய்க்கும். இடமாற்றம் இனிமை தரும் விதமாக அமையும். நிலபுலன் வாங்குவது, வாகனம் வாங்குவது பற்றிய சிந்தனை வெற்றி பெறும். மேலும் பிப்ரவரி 5ஆம் தேதி கும்பராசிக்கு புதன் செல்கிறார். 12க்கு அதிபதியான அவர் 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது அற்புதமான நேரம்தான். இயல்பான வாழ்க்கையில் எதிர்பாராத நல்ல சம்பவங்கள் நடைபெறும். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு என்பதற்கு ஏற்ப பல நாட்களாக முடிவடையாமல் இருந்த பஞ்சாயத்து இப்பொழுது முடிவிற்கு வரும். கிடைக்கும் சந்தர்ப்பங்களை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்களுக்கு செவி சாய்ப்பார்கள். உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் அவர் பிப்ரவரி 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாகிறார். 9க்கு அதிபதி 11ஆம் இடத்தில் பலம் பெறுவதால் வருமானம் உயரும், வளர்ச்சி கூடும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. தொழிலில் பழைய பங்குதாரர்கள் விலகினாலும் புதியவர்கள் வந்தினையும் வாய்ப்பு உண்டு. வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரும் தகவல் வரலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அபரிமிதமான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கலைஞர்களுக்கு புகழ் கூடும். மாணவ மாணவிகளுக்கு மறதி ஏற்படலாம். கவனம் தேவை. பெண்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் அன்பும் பாசமும் பெருகும். எதிர்பாராத வரவு உண்டு. இந்த மாதம் சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து சனி பகவானை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.